ஒரே விசில் 5 நிமிடத்தில் பாயாசம் ரெடி. விசேஷ நாட்களில் இது போல் ஈஸியாக பாயாசம் செய்யுங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்து இது தனியாக எடுத்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு எடுத்த டம்ளரில் ஜவ்வரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எதில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்தோடனே விசில் ஃபுல்லாக அடங்கினோடனே திறந்து பார்க்குறேன், நல்லா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வந்திருக்கு. இப்போ இதில் கல்கண்டு தான் இனிப்புக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதில் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான பாயாசம், குக்கர் பாயாசம் ரெடி. குக்கரில் ஒரே விசில் வச்சிங்கன்னா பாயாசம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.